guys, welcome to this channel 12th standing and this video is for you. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தமிழ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் திருக்குறளில் உள்ள நெடுவினாவை படிக்காமல் போகிறாங்க. மோஸ்ட்லி 7:3லையும் 7:6லையும் திருக்குறள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 2:7 தான் உங்களுக்கு என்னவும் இருக்குது அப்படின்னா திருக்குறள் இருக்குது. அதுலேயும் எல்லா இதுலேயும் நெடுவினா 2 தான் இருக்குது. அதாவது 7:3லையும் 2 தான் இருக்குது, 7:6லையும் 2 இருக்குது. ஸோ நிறைய எக்ஸாமினேஷன்ஸில் முதல்லலாம் இந்த திருக்குறள் வச்சு நெடுவினாலாம் கேட்க மாட்டாங்க. பட் இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிற கொஷின்ஸ் அப்படின்னா அது இந்த கொஷின்ஸ் தான். அண்ட் இந்த கொஷின்ஸ் நான் படிக்கல, எப்படி நான் எழுத அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஐடியாக்கான வீடியோஸ் தான் இது. அண்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, திருக்குறள் அல்லது கம்பராமாயணம். நீங்கள் இது எந்த சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் கம்பராமாயணம் சூஸ் பண்ணலாம். என்னுடைய ஓன் சாய்ஸ் என்ன அப்படின்னா திருக்குறள் தான். கம்பராமாயணம் சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அதிகமாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப பதட்டத்துக்கு உண்டாகும். கடைசி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது. கொஞ்சம் கூட கதை ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் சிக்கிக்கிடுவீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே கேட்டுக்க 2 கொஸ்டின் அறிவினா என்னென்னா செய்நன்றி அறிதலே சினம் காத்தல் அப்படின்ட்டு. ஸோ செய்நன்றி அறிதல், அப்போ செய்நன்றின்னு ஒரு திருக்குறள் படிச்சுப்பீங்கள்ல, அதில் கண்டிப்பாக நம்மளோட புக்கில் இந்த மாதிரி டாப்பிக்கில் 3 திருக்குறள் மனப்பாடமாகவே இருக்குது. அப்போ அந்த மனப்பாட பாடல் எழுதி அதோட பொருள் எழுதிருங்க. முன்னுரை முடிவுரை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி திருக்குறள் பற்றி முன்னுரையிலையும் முடிவுரையில் இந்த மாதிரி கருத்துக்களை இது வெளியிடுது. அது மட்டும் இல்லாமல் செய்நன்றி அறிதல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் 3 திருக்குறள்லேருந்து கற்றுருப்பீங்க தெரியுமா, அதை மட்டும் எழுதினாலே போதும். ரொம்ப அதிகமாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். பேடுக்கு இது பரவாயில்ல. ஸோ பாய்.